ஜானகி சாவி கொடு சீக்கிரம். அவங்களே எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. இதோ இதோ இந்தாங்க. நீங்க வரதுக்குள்ள வீட்டை சுத்தமா கழுவி வச்சுட்டேன். நீங்க நேரா பால் காய்ச்சிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அம்மா இவங்கெல்லாம் யாரு? இவங்க என் அம்மா ஜானகி. வணக்கம். வணக்கம்மா. ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? அது ஜானுக்கு உடம்பு சரியில்லை அதான். ஓ. இவங்க இவங்க அவங்க ரேவதி அம்மா, எனக்கு அம்மா மாதிரி. வணக்கம்மா. வணக்கம். ரொம்ப நன்றிமா. எதுக்குமா? நீங்க இந்த வீட்டை அட்வான்ஸ் இல்லாம கொடுத்ததா என் பிள்ளையும் மருமகளும் சொன்னாங்க. நீங்க செஞ்ச இந்த உதவியை நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம்மா. ரொம்ப நன்றி. இதுல என்னமா இருக்கு? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உதவி தானே. உங்களை பார்த்தாலே நல்ல குடும்பம் மாதிரி தான் தெரியுது. தெரியறது என்ன, நல்ல குடும்பம் தான். உங்களுக்கு வீடு கொடுத்ததுல எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்னது ஞாபகம் வருது. அம்மா உங்க ஹஸ்பண்டுங்க 2 தடவை வந்துட்டோம், அவரை கண்ண பார்க்க கூட முடியல. ஐயோ, இவ வாயை கொடுத்து என்ன காட்டி கொடுத்துருவா போல இருக்க. எது கேக்குறேன்னா, அவரு சம்மதம் கொடுக்காம நீங்க அட்வான்ஸ் வேணான்னு சொல்லிருக்க மாட்டீங்க. அதான் அவர்கிட்டயே ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலான்னு. அது அப்புறம் பாத்துக்கலாமே. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள முதல்ல வீட்டுக்குள்ள போங்க, அதான் முக்கியம். சீக்கிரம். ஆமா, வீட்டுக்குள்ள கால் வைக்கிற நேரம் சுபமா இருக்கணும். கதவை தோற. கௌதம் இந்தாங்க, ஓபன் பண்ணுங்க. இல்ல நீயே போய் தர போ. ஆமா இலக்கியா, நீயே தோற. இல்ல நீயே போய் ஓபன் பண்ணு போ. போ. நீங்க போங்க உள்ள. வாங்க. வரேம்மா. வா. உங்க ஆசைப்படியே சாவியை கொடுத்துட்டேன். இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான் விஜயா. ஆனா என் முதலாளிக்கே இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு தான் ரொம்ப கவலையா இருக்கு. வாங்க வாங்க. வீடு நல்லா இருக்கலாமா? வீடு பிடிச்சிருக்கா அத்தை? நாம இப்ப இருக்கிற நிலைமையில எல்லா வீடுமே நமக்கு பிடிக்கும் தான். ஹால் நல்ல காத்தோட்டமாவும் இருக்கு, நல்ல வெளிச்சமாவும் இருக்கு. ஆமா. போங்க, எல்லா ரூமே பார்த்துட்டு வாங்க போங்க. சரி வாங்க. அவசரத்துல பிடிச்சாலும் நல்ல அருமையான வீடு தான் பிடிச்சிருக்கீங்க. இருந்தாலும் நம்மள இப்படி வாடகை வீட்டுல விட்டுட்டு அந்த அஞ்சலி கார்த்திகை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த பங்களால வசதியா வாழறத நினைச்சாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. விடுஜானு, அந்த வசதியான வாழ்க்கை அவளுக்கும் நிரந்தரம் இல்ல, இந்த வசதி இல்லாத வாழ்க்கை நமக்கும் நிரந்தரம் இல்ல. சக்கரம் சொத்தம் பழைய நிலைமைக்கு நாம வருவோம். அப்ப அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம். சரி சரி, இப்ப நடந்ததெல்லாம் விடுங்க. நம்ம புது வீட்டுக்கு வந்திருக்கோம், அதனால புதுசா யோசிப்போம். ஒரு வழியா வீடு பிடிச்சு குடி வந்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்து என்ன, வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கணும். சரி எல்லாரும் உட்காருங்க, என்ன வாங்கணும்னு லிஸ்ட் போடுவோம். உட்காருங்க. அத்தை நீங்க முதல்ல சொல்லுங்க. முதல்ல நமக்கு சாமி கும்பிட சாமி படம் வேணும். ஒரு காமாட்சி விளக்கு, தீபாராதனை காட்டுறதுக்கு ஒரு கற்பூர தட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் அப்புறம் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கணும். அப்புறம் கௌதம், அத்தை இப்ப தரையில உட்கார்ந்திருக்காங்க, இப்படி அவங்களால உட்கார முடியாது. அப்புறம் பெட்ரூம்ல ஒரு ஃபேன் பார்த்தேன், ஹாலுக்கு ஒரு ஃபேன் வாங்கணும். ஓகே. அடுத்து முக்கியமானது எல்லாருக்குமே Dress எடுக்கணும். எனக்கு Dress எல்லாம் வேண்டாம், எனக்கு தேவையான புடவையெல்லாம் இருக்கு. அப்ப ஜானுக்கு புடவை எடுக்கலாம். வேண்டாம்ப்பா, எனக்கு எதுக்கு? நான் ரேவதியோட புடவையே ஏதாவது கட்டிக்கிறேன். உங்களுக்கு தான் இப்போ இல்ல, நீங்க வாங்கிக்கோங்க. அதெல்லாம் முடியாது, உங்க 2 பேருக்கும் saree எடுத்துதான் ஆகணும். ஐயோ இலக்கிய சொன்ன கேளு, எங்களுக்கு எதுவும் வேண்டாம். இலக்கியா சொன்னதான் உங்க எல்லாருக்கும் Dress எடுத்தே ஆகணும். ஓகே, தேவையான பொருள் எல்லாம் வாங்கியாச்சு. ஜானு, வேற ஏதாவது வாங்கணுமா? வேண்டாம்ப்பா, வாங்கின வரைக்கும் போதும், அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப எல்லாரும் குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டு பாலை காய்ச்சிடலாம். ஓகே. ஜானு, பால் எப்பதான் பொங்கும்? பொறுங்க கௌதம், இப்ப பொங்கிடும். பொங்குது பாருங்க, இன்னும் 10 என்றதுக்குள்ள பொங்கிரணும். 1 2
காயத்ரி கௌதம பாருங்களேன், சின்ன குழந்தை மாதிரி எப்படி பண்ணிட்டு இருக்கான்னு. பாத்தியா ரேவதி, அந்த வீட்ல பெரிய பெரிய சந்தோஷத்தை கூட அப்படியே சாதாரணமா கடந்துட்டோம். ஆனா இங்க இப்படி சாதாரணமா பால் பொங்கறதையே எப்படி ஆவலோட பாத்துட்டு இருக்கோம். சின்ன சின்ன விஷயத்திலயும் பெரிய சந்தோஷம் இருக்குன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஜானு பால் பொங்குது பாரு. கடவுளே கடவுளே. எஸ். சூப்பர் அத்தை, நீங்க வேண்டிக்கிட்ட மாதிரி பால் கிழக்க பார்த்து பொங்கி இருக்கு. கைய கொடுங்க. ஆரம்பமே நல்ல சகுனமா இருக்கு. ஆமா ரேவதி. இந்தா. இந்தாங்க அத்தை, எடுத்துக்கோங்க. இல்லைக்க ஹவுஸ் ஓனர் அம்மாக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து கொடுத்துரு. நல்ல வேளை ஞாபகப்படுத்தினீங்க அத்தை. நாங்க போய் ஹவுஸ் ஓனருக்கு கொடுத்துட்டு வரோம். சரிம்மா. ஜானு நாங்க போய் கொடுத்துட்டு வந்தோம். சீக்கிரமா வாங்க, பால் ஆறிட போகுது. சரி. சரி வா. அட, நீங்களே வந்துட்டீங்களா? பால் காய்ச்சிட்டோம், உங்களுக்கு தான் எடுத்துட்டு வந்தோம். எடுத்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷங்க. அம்மா உங்க ஹஸ்பண்ட் எங்க வீட்ல இருக்காரா? அவருக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கோம். இல்ல அது வந்து அவரு வெளியூர் போயிருக்காரு. ஓ, வெளியூரா? அம்மா அவர் என்ன வேலை பாக்குறாரு? அவரு ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஓ, சரி எந்த கம்பெனி? அது என்னமோ கம்பெனி பேரு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. சரி ஞாபகம் வரும்போது சொல்லுங்க. எங்க வீட்டுக்கு வந்த நேரம் நீங்க பழைய நிலைமைக்கு வந்துருவீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ். அந்த பாலையும் கொடுங்க, நீங்க போய் வேலையை பாருங்க. சரி வாங்க. தோ வந்துட்டாங்க. பால் எடுத்துக்கோங்க. இந்தா. அவங்களுக்கு பால் கொடுத்தீங்களா? கொடுத்துட்டு வந்து பாலை வாங்கிட்டு வாழ்த்து வேற சொன்னாங்க அத்தை. அட்வான்ஸே வாங்காம நமக்கு வீட்டை வாடகைக்கு கொடுத்துட்டு வாழ்த்து சொல்ற அந்த நல்லவங்க எங்க? கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம நம்மள வீட்டை விட்டு துரத்துன அந்த அஞ்சலியும் கார்த்திக்கும் எங்க? அத்தை விடுங்க அத்தை, எதுக்கு நல்ல நேரத்துல அவங்கள பத்தி பேசிட்டு? வயிறு எரியுது இலக்கியா. என் புள்ள கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை எல்லாம் அவன் கிட்ட இருந்து புடுங்கிக்கிட்டு இப்படி வாடகை வீட்டுல குடியேற வச்சுட்டாங்களே. ச்சே. கௌதம், குரங்குங்க புடுங்கின பொருளை பிச்சு எரியறது வேணும்னு இல்ல, அதோட குணமே அப்படிதான். அதே மாதிரிதான் இந்த அஞ்சலியும் கார்த்திக்கும் உன்கிட்ட இருந்து புடுங்கின பொருள் அத்தனையும் அழிக்காம வேற வேலையே பார்க்க மாட்டாங்க. அதுக்கு நீ விடக்கூடாதுப்பா, ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இல்ல ஜான், வேணாம். அவங்க போர்ஜரி பண்ணி தான் என்கிட்ட இருந்து சொத்தை பிடுங்கினாங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஆனா சொத்தை பிடுங்கினதுக்கு கார்த்திக் சொன்ன காரணம் நான் உங்க சொந்த பிள்ளை இல்லைன்னு சொன்னதான். அதுக்கப்புறமா நான் போராடுறதுல அர்த்தம் இல்ல. விட்டுரு. அவன் அப்படி சொன்னா அது உண்மையாயிடுமா? இது பாரு, நீதான் என் மூத்த புள்ள. அந்த ஆண்டவனே வந்து இல்லைன்னு சொன்னாலும் அத நான் ஏத்துக்க மாட்டேன். எவ்ளோ கஷ்டப்பட்டு நீ இந்த கம்பெனி சொத்தை எல்லாம் சேர்த்திருக்க. அத ஒரே ஒரு செகண்ட்ல அவங்க ரெண்டு பேரும் சின்ன பின்னமாக்கி அழிச்சிருவாங்க. சொன்னா கேளுப்பா. அத்தை, உங்க தவிப்பு எனக்கு புரியுது. ஆனா கௌதமோட முடிவுதான் கரெக்ட். அவங்க புடுங்கின சொத்தை மீட்கிறதுக்கு போராடுறத விட நாம சொந்தமா உழைச்சு போராடி ஜெயிக்கிறது தான் சரி. இதோ பாருங்க கௌதம், எந்த சொத்தை புடுங்கினா நீங்க அழிஞ்சிடுவீங்கன்னு கார்த்திக், அஞ்சலி, எஸ்எஸ்கே, தாட்சாயணி நினைச்சாங்களோ அந்த சொத்தை விட பல மடங்கு சம்பாதிச்சு நீங்க கௌரவமா வாழ்ந்து காட்டணும். அதுதான் அவங்களுக்கு நம்ம கொடுக்கிற பதிலடியா இருக்கும். நீங்க எதை பத்தியுமே யோசிக்காம உங்க கவனம் எல்லாம் முன்னேறதுல மட்டுமே இருக்கணும். ஆமா இலக்கிய, நிச்சயமா அவங்க பிடுங்கினது சொத்தை மட்டும்தான், என் அறிவு இல்ல. என் பிசினஸ் நாலேஜ வச்சு நான் கூடிய சீக்கிரம் ஜெயிப்பேன், பழைய பொசிஷனுக்கு வருவேன். அப்படி சொல்ல கௌதம், நீ விழணும்னு நினைச்சவங்க முன்னாடி நீ வாழ்ந்து காட்டணும். அதுதான் எங்க எல்லாரோட சந்தோஷமும். ஆமாமா, உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுப்பேன்.
ஆனா இப்ப திடீர்னு என்னால பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதுக்கு நிறைய பணம் வேணும். என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தினேஷ் என்ன நம்பாதப்போ மத்தவங்க யாரை என்ன நம்பி பணம் கொடுப்பாங்க? அதனால இப்ப டெம்பரரியா நான் ஒரு ஜாபுக்கு போயே ஆகணும். அப்புறம் என்ன கௌதம், உடனடியா ஒரு நல்ல வேலையை கண்டுபிடிச்சுக்கோ. நான் படிச்ச படிப்புக்கு நிச்சயம் நல்ல வேலை கிடைக்கும் ஜானு. ஆனா என்னோட டிகிரி சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அந்த வீட்ல இருக்கு. அச்சச்சோ. சர்டிபிகேட்ஸ் எல்லாமே எப்படி வேலை கிடைக்கும்? அதான் யோசிக்கிறேன். கௌதம், நான் வேணா அந்த வீட்டுக்கு போய் சர்டிபிகேட் எல்லாம் எடுத்துட்டு வரவா? சச்சா, நீ போனா நிச்சயமா கார்த்திக் அஞ்சலி உன்னை அவமானப்படுத்துவாங்க. நீங்க எனக்காக பட்ட அசிங்கம் எல்லாம் போதும். நாம அவங்க மூஞ்சிலே முழிக்க கூடாது. அம்மா, என் சர்டிபிகேட்லாம் ஒரு நாள் மெயில்ல அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன்ல, ஞாபகம் வந்துருச்சு. அப்ப மெயில்ல இருந்து டவுன்லோட் பண்ணுங்க. ஆனா அதை வச்சு ரெஸ்யூம் ரெடி பண்றதுக்கு ஒரு லேப்டாப் கூட கையில இல்ல. அதுவும் அந்த வீட்ல மாட்டிக்கிச்சு. ச்சே, என் நிலைமை நினைச்சா எனக்கே கடுப்பாகுது. சரி விடுங்க, பாத்துக்கலாம். உங்க அண்ணன் மகனை சேர்ல உட்கார வச்சு அழகு பாருங்க. அஞ்சலி, கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஓரம் கட்டி டம்மியாக்கி ஒதுக்கலான்னு பாக்குறியா? அது நடக்கவே நடக்காதரி. நான் கூடிய சீக்கிரம் உன்னோட அதிகார ஆசைய அழிக்கிறேன். மேடம், மேடம். ஏய் நில்லு. யார் நீ? திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி உன் பாட்டுக்கு வர? என் பேர் சுமதி. வீட்டு வேலை செய்யறதுக்கு அஞ்சலி மேடம் தான் வர சொல்லியிருந்தாங்க. அஞ்சலியே வீட்டு வேலைக்கு போக வேண்டியவதான். ஏதோ நான் போட்ட பிச்சையில இங்க வந்து சுகமா வாழ்ந்துட்டு இருக்கா. இதுல அவளுக்கு ஒரு சர்வெண்ட் கேக்குதா? இங்க பாரு, வேலைக்கு ஆள் வேணுமா வேணாமாங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். ஏன்னா இந்த வீட்டுக்கு நான் தான் முதலாளி அம்மா. அஞ்சலி வெறும் மருமக மட்டும்தான், புரியுதா? ஏற்கனவே சம்பளம் வாங்காத சர்வெண்ட் சிந்தாமணின்னு ஒருத்தி இங்க இருக்கா. அவ அஞ்சலியோட அம்மாங்கிற பேர்ல வெட்டி சோறு தின்னுகிட்டு இருக்கா. ஆமா, அப்புறம் நீ எதுக்கு? வேலையும் இல்ல ஒண்ணும் இல்ல, நீ கிளம்பு. அஞ்சலி மேடம் இல்லைங்களா? ஏய், நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்ன அஞ்சலி சுண்டலின்னு? வெளியே போ. ஏ அஞ்சலி, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வேலைக்கு ஆள் வைக்க பாக்குறியா? இருடி, உன் அம்மாவையே இந்த வீட்டுக்கு சர்வெண்ட் ஆக்குறேன். சிந்தாமணி, ஏய் சிந்தாமணி. சொல்லுங்க சம்பந்தி. சம்மந்தியா? அப்போ நீ எனக்கு சமமானவளா? மாப்பிள்ள உங்களுக்கு புள்ள மாதிரினா அப்ப நான் உங்களுக்கு சம்பந்தி முறை தானே? ஓ, இந்த முறை நுரையெல்லாம் இதோட நிறுத்திக்கோ. எனக்கு தலை வலிக்குது. போ, போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. காஃபியா? நானா? ஏன், போட தெரியாதா? போட தெரியும். ஆனா அது வந்து என்ன கௌரவம் பாக்குறியா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. அப்ப போய் காஃபி போடு. காஃபி வேணுமல்ல? காஃபி எங்க வச்ச? புருஷ அதிகாரத்துக்கு தப்பிச்சு இங்க வந்தா இந்த பைரவி வேற அதிகாரம் பண்றா. சொகுசா வாழணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். என் நினைப்புல மண்ணெளி போட்டுருவா போல இருக்கே. ஆஹா, இப்ப எதுவும் பிரச்சனை வேண்டாம். அஞ்சலிக்கு இந்த வீட்டுல முழு அதிகாரம் கிடைக்கிற வரைக்கும் அமைதியா இருந்து அப்புறம் இறங்கி அடிக்கிறா அவளை. சிந்தாமணி, இன்னுமா காஃபி போடுற? இதோ வந்துட்டேன்.
அஞ்சலி, என்ன பண்ற? எது காஃபியை தட்டி விட்ட? உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்கறதுக்கு எங்க அம்மா தான் கிடைச்சாங்களா? அவங்க என்ன உங்களுக்கு சர்வெண்டா? ஏமா, நீ எதுக்கு உங்களுக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுக்குற? உன்னை யாரு இந்த வேலையெல்லாம் பண்ண சொன்னது? இல்ல, காஃபி போட சொன்னதுக்கு நான் தயங்கினேன்டி. ஆனா இந்த பைரவி மேடம் தான். ஏய், அவளை எது கேக்குற? நான் தான் சிந்தாமணியே காஃபி போட சொன்னேன். என்ன அதுல என்ன தப்பு இருக்கு? இது பாருங்க, அவங்க என் அம்மா. பொண்ணு வீட்டுல கௌரவமா தங்கறதுக்காக வந்திருக்காங்க. உங்களுக்கு அடிமை வேலை செய்யறதுக்கு இல்ல. அதுவும் இல்லாம என் அம்மா இந்த வீட்டோட சம்மந்தி. அவங்கள சர்வன்ட் மாதிரி நடத்திட்டு என்ன தப்புன்னு கூச்சம் இல்லாம கேக்குறீங்க? ஏய், இந்த சவுண்ட் விடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் உங்க அம்மாவை காஃபி தான் போட சொன்னேன், கால் அமைக்கி விட சொல்லல. இங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம சும்மா குதிக்காத. எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கா ஆண்டி. வர வழியில சுமதிய பார்த்தேன். அவ எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டா. ஏய் சுமதி, உள்ள வா. என்னமோ எங்க அம்மாவை சம்பளம் இல்லாத சர்வெண்ட்னு சுமதி கிட்ட சொன்னீங்களா? எங்க அம்மாவை பத்தி தப்பா சொல்றதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தா? ஏன் மேல இருக்கிற கடுப்ப எங்க அம்மா மேல காட்டுறீங்களா? இது பாருங்க, காஃபி வேணும்னா கிச்சனுக்கு போய் போட்டு குடிங்க. அதை விட்டுட்டு என் அம்மா வேலை வாங்கலான்னு பாக்காதீங்க. சுமதிய நான் தான் வர சொன்னேன். இந்த வீட்ல யார வேலைக்கு வைக்கணுங்கிறத முடிவு பண்ண வேண்டியது நான், நீங்க இல்ல. தேவையில்லாம வார்த்தை விடாத அஞ்சலி. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? நல்லாவே தெரியுது. அத்தங்கிற பேர்ல என் புருஷனோட வீட்ல ஊசையில தங்கிட்டு இருக்கிற ஒரு வித்து வெட்டிக்கிட்ட பேசிட்டு இருக்கேன். போதுமா ஆண்டி? அஞ்சலி, சும்மா கத்தி சீன் போடாதீங்க. உங்களை பார்த்து பயப்படுற காலமெல்லாம் மலையேறி போச்சு. விடு அஞ்சலி. மேடம் ஏதோ நாக்கு சித்து போய் காஃபி கட்டிட்டாங்க. அதுக்காக இப்படியா கேவலமா அசிங்கமா திட்டுவ? இங்க பாரு, என்ன பத்தி தெரிஞ்சுமே நீ ஓவரா பேசிட்டு இருக்க. இங்க பாரு, நான் ஒத்த ஆளா இந்த இண்டஸ்ட்ரியை ஓவர்டேக் பண்ணி பிசினஸ் விமன் ஆனவன். என்ன பார்த்தா பிசினஸ் சேம்பரே அப்படியே கிடுகிடுன்னு நடுங்கும். என்கிட்டயே நீ உன் வாழை ஆட்டுறியா? செடியில இருக்கிற வரைக்கும் தான் பருத்தி பஞ்சுக்கு மரியாதை. அது கால் மிதியாகி கீழே கடந்தா கால்ல மிதிப்பட்டுதான் ஆகணும். ஆண்டி, நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நீங்களும் ஒரு காரணமா இருந்ததுனாலதான் நான் இவ்ளோ மரியாதையா பேசிட்டு இருக்கேன். இல்ல இந்த அஞ்சலியோட ஆட்டத்தை தாங்க மாட்டீங்க. வீட்ல ஒரு ஓரமா கிடந்தமா போட்ட சொத்தை தின்னமான்னு உங்க கௌரவத்தை காப்பாத்திக்கோங்க. ஏய் சுமதி, இங்க நான் தான் உனக்கு முதலாளி. என் அம்மா என்ன கேட்டாலும் நீ செஞ்சு தரணும். கிச்சனுக்கு போ. சரிங்கம்மா. அம்மா, நீ வா. அஞ்சலி, உன்னை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்ததுக்கு உன் வேலையை காட்டுறியா? என்னையா வெத்து வெட்டுங்கிற? இருடி, கார்த்திக் வரட்டும். வெத்து வேட்டு நீயா இல்ல நானான்னு தெரிஞ்சிரும். அத்தை, இந்த வீட்டுக்கு வந்து முதல்ல சமையல் பண்ண போறேன். என்ன சமைக்கட்டும்? இலக்கியா, இப்ப இருக்கிற நிலைமையில நீ என்ன செஞ்சாலும் எங்களுக்கு ஓகே தான். நீ என்ன வேணாலும் செய். கௌதம், எங்க கிளம்பிட்டீங்க? அது ப்ரௌசிங் சென்டருக்கு போய் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அப்படியே ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். கடவுளே, பாத்தியா என் புள்ளையோட நிலைமையை? பாத்தியா எப்படி இருந்த அவன்? இப்போ ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்காக கடைக்கு போகணும்னு சொல்றான். என் புள்ளைகிட்ட இருந்த அந்த கார்த்திக் அஞ்சலி உசுரை மட்டும் விட்டுட்டு மத்தது எல்லாமே புடுங்கிட்டாங்க. ஐயோ, இதை என்னால பார்க்க முடியல. விடுஜா, உன் உடம்பு இருக்கிற சூழ்நிலையில அதே நினைச்சு டென்ஷன் ஆகாத. ஆமாங்க ஜானகி, மறுபடியும் நெஞ்சு வலி வரக்கூடாதுன்னு டாக்டர் எச்சரிக்கை பண்ணிருக்காங்க. அமைதியா இருங்க ஜானகி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.